கோடிக்கணக்கு நஷ்டம் அடைகிறாங்க. இப்ப புதுசாக MTFC FE என்பதாக வந்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நான் சுருக்கமான சில உசூல்களை சொல்றேன். நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறீங்களா, முதலாவதாக பாருங்க நான் யாரோட இன்வெஸ்ட் பண்ண போறேன் என்பதை பாருங்க. அது ஒரு ஆன்லைனா அல்லது பிசிக்கலி எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மனிதனா, இந்த அளவுக்கு நம்பகரமான தன்மை இருக்குது. அவர்கள் செய்யக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, நான் பணத்தை கொடுக்கிறேன், அவங்க எங்க இன்வெஸ்ட் பண்றாங்களோ அதையும் நாங்க பார்க்க வேண்டிய தேவை. முதலாவது விஷயம், எனக்கும் அந்த மனிதன் அல்லது எனக்கும் அந்த ஆன்லைனுக்கு மத்தியில் உள்ள கான்ட்ராக்ட் என்ன? இன்வெஸ்ட்மெண்ட் கான்ட்ராக்ட் என்று சொன்னா இஸ்லாத்துல ஒன்றோ முதாரபாவாக இருக்கணும், அல்லது ஷிர்கத் பார்ட்னர்ஷிப்பாக இருக்கணும், அல்லது புதுசாக வந்திருக்கக்கூடிய வக்காலா பில் இஸ்திஸ்மார் என்று சொல்லக்கூடிய இந்த வக்காலா அடிப்படையான இன்வெஸ்ட்மெண்டாக இருக்கணும். எனவே நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன், 1 கோடி 1 லட்சம் 10 ரூபாவாக இருந்தாலும் என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அது முதாரபாவா, அது வக்காலாவா, அது முஷாரக்காவா, இது ஒன்றுமே தெரியாது. இது லாபம் நஷ்டம் ஏதோ பகிர்ந்து கொள்ற மாதிரி சொன்னாங்க, அது சுட்டி போட்டேன் என்று சொல்றார். இல்ல, முதலாவது கான்ட்ராக்ட் பாருங்க, அந்த கான்ட்ராக்ட்ல லாபம் நஷ்டம் பகிர்ந்து கொள்றது மாத்திரம் அல்ல, உங்களோட லாபத்துடைய விகிதாசாரம் எவ்வளவு என்று கான்ட்ராக்ட்ல போடப்பட்டிருக்குதான்னு பாருங்க. அது போடப்பட்டில்லையா உங்களோட கான்ட்ராக்ட் அது வேலிட் இல்ல, அது பாத்தில் ஆகிடும் என்பதை விளங்கிக்கும். லாபம் எவ்வளவு நஷ்டம் எவ்வளவு என்பதை பர்சன்டேஜ், வரக்கூடிய லாபத்தில் 50% எனக்கு 50% உங்களுக்கு, அல்லது 80% எனக்கு 20% உங்களுக்கு, இந்த தெளிவு அதுல இல்லாட்டி சில கான்ட்ராக்ட்கள் அது பாத்தில் ஆகிடும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதை பத்தியும் தெரியாது. இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன? நான் பணத்தை கொடுக்கிறேன், அந்த பணத்தை எங்க அவங்க பிசினஸ் செஞ்சு எனக்கு லாபத்தை கொண்டு வராங்க, இந்த விஷயமும் தெரியா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நேற்று கிட்டத்தட்ட 50 நிமிஷம் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தனேன். சிலர்கள் போஸ்ட் பண்ணி கொண்டே இருக்கிறாங்க, அதில் இது கொஞ்சம் பாருங்களே, இது கொஞ்சம் பாருங்களே, நான் எத்தனையோ லட்சம் எத்தனையோ மில்லியன் போட்டிருக்கிறேன். MTFE 50 நிமிஷம் ஸ்ரீலங்கன் ஒரு முஸ்லிம் வாலிபர் அதை பத்தி விளங்கப்படுத்துறார். இது இப்படிதான், இது இப்படிதான், அது சுட்டி ஹலால் தான் என்று சொல்றார். வல்லாஹி சொல்றேன், அது 50 நிமிஷத்தை கேட்டதுக்கு பிறகு கவலையா இருக்குது, எந்த அளவுக்கு தைரியமாக ஒரு பாமர மனிதன் வந்து இது ஹலால் என்று சொல்லுவார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களை, ரிசர்ச் பண்ணி பார்த்தா அவங்க இன்வெஸ்ட் பண்றது எங்க? அவங்க இன்வெஸ்ட் பண்றது ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், ஃபாரெக்ஸ் என்று சொல்லுவாங்க, கமோடிட்டி மார்க்கெட் என்று சொல்லுவாங்க, அவங்க இன்வெஸ்ட் பண்றது ஷேர் மார்க்கெட் என்று சொல்லுவாங்க. இந்த மூணுடைய விஷயத்துல ஷரியாவுடைய சட்டங்கள் இருக்குது. ஃபாரெக்ஸ் என்று வந்தா என்னுடைய பணம் அவங்க ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் தானே, இத கூட அந்த நபருக்கு தெரியாது. நாங்க ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கக்கூடிய நேரத்துல ஃபாரெக்ஸ் என்று சொன்னா, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச்ல, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்ல அது இன்வெஸ்ட் பண்றதாக இருந்தா ஷார்ட் சேல், ஃபியூச்சர் சேல், ஃபார்வர்ட் சேல், ஸ்பெகுலேஷன், ஹெஜிங், இந்த எல்லாமே ஷரியத் ஹராம் என்று சொல்லிருக்குது. இவங்க இன்வெஸ்ட் பண்ற நேரத்துல இந்த ஹராம் ஹலால் பேணுவாங்களா என்றது எங்களுக்கு தெரியுமா? தெரியாது. கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச்லயும் இதே பிரச்சனை தான் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட் என்று வந்தா ஒரு கம்பெனியுடைய ஷேர்ஸ் வாங்குறது விக்கிறது எல்லாம் ஷேர்ஸும் ஹலால் ஆகாது. ஒரு கம்பெனியுடைய ஷேர்ஸ் ஹராமா ஹலாலா என்று பார்க்கிறதுக்கு 5 நிபந்தனைகள் இருக்குது. கோ பிசினஸ் பார்க்கிறது ஆக முக்கியம், அவங்க வட்டிக்கு எடுத்திருக்கக்கூடிய விகிதாசாரத்தை பார்க்கிறது முக்கியம், அவங்க வட்டிக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறாங்க என்ற விகிதாசாரத்தை பார்க்கிறது முக்கியம், அந்த கம்பெனிக்கு இம்பர்மிசபிள் ஹராமான இன்கம் 5% பார்க்க குறைவாக இருக்கிறது ஆக முக்கியம். இப்படி பல நிபந்தனைகள் இருக்குது. ஏண்ட பணம் எந்த ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணப்படும் என்று சுத்தமாக தெரியாது. கேட்டா சொல்றார் லாபம் நஷ்டம் எல்லாம் பகிர்ந்து கொள்றாமே என்று சொல்றார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இன்னும் ஒரு விஷயம், எங்கட பணத்தை என்ன செய்வாங்கன்னா கிரிப்டோ கரன்சிக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு, இந்த கிரிப்டோ கரன்சி என்று வரக்கூடிய நேரத்திலே முழு உலகத்தில் உள்ள உலமாக்களுக்கு மத்தியில் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கு. ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் கிரிப்டோ கரன்சியில் இருந்து நீங்க பாதுகாப்பு பெறுங்கோ, நாங்க இதுக்கு உத்தரவாதம் இல்லை என்பதாக ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் சொல்லுது. இவ்வளவு கேள்விகள் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு முஸ்லிம் வாலிபர் சிம்பிளா சொல்றார், எனவே இதுல இப்படிதான் இப்படிதான் நல்ல விஷயம் தானே. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எப்படி நாங்க ஃபத்வா செய்வோம்? எனவே எத்தனையோ கம்பெனிஸ் இப்படி பாப் ஆகி கவர்மெண்டோட தொடர்பு இல்லாம பாப் ஆகி 1 வருஷம் 2 வருஷம் பிசினஸ் செஞ்சு எவ்வளவு கோடி கணக்கு பொழு வச்சுட்டு போகக்கூடிய அமைப்பு, அதுல கூடையாக எங்கட முஸ்லிம்கள் மாட்டிப்படுறது தான் சரியான கவலையா இருக்கு. எங்கட முஸ்லிம்கள் தான் கூடையாக போறாங்க. கஷ்டமான காலம், வறுமையான காலம், ஆனா அதுக்காக வேண்டி இந்த மடத்தனத்தோட நாங்க வியாபாரம் செய்யறது இருக்கிறே, அல்லாஹ் ஒரு நாளும் இதுக்கு மன்னிப்பு தர மாட்டான். எப்படி தொழுகைக்கு முன்னால தொழுகையுடைய சட்டங்கள் படிக்கிறது ஃபர்லோ, எப்படி நோம்புக்கு முன்னால நோம்புடைய சட்டங்கள் படிக்கிறது ஃபர்லோ, கியாமத்துடைய நாள் எப்படி சம்பாதிச்சாய், எப்படி செலவழிச்சாய், ஒவ்வொரு சதத்துக்கும் நானும் நீங்களும் ஜவாப் சொல்லதான் வேணும். இல்ல யாரெல்லாம் புதுசா ஒன்று வந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு, அதுல அந்த லாபம் நஷ்டம் பிரிக்கிற மாதிரி இருந்துச்சு, அது சுட்டி நான் இந்த மாதிரி ஜவாப் அல்லாஹ் எதிர்பார்க்க மாட்டான்.